வணக்கம் நண்பர்களே. காஷ்மீரிலே மிகப்பெரிய துயரம் நிகழ்ந்துள்ளது. சுற்றுலா சென்றுள்ள பயணிகள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 28 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு த ரெசிடென்சியல் ஃப்ரண்ட் என்ற தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தீவிரவாதம் என்றைக்குமே எந்த ஒரு கோட்பாட்டையும் எந்த ஒரு இலக்கையும் வென்றெடுக்க உதவாது. பேச்சுவார்த்தை 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 இதுபோல் பேச்சுவார்த்தையின் மூலமாக தங்கள் தரப்பை புரிய வைத்து வென்றெடுப்பது மட்டுமே, அகிம்சை முறையில் போராடுவது மட்டுமே என்றைக்குமே வெற்றியை தரக்கூடியது. அகிம்சையை போதித்த மகாத்மா காந்தியின் பூமி இது. இங்கே எந்த வகையிலான தீவிரவாதத்துக்கும் நாம் இடமளித்து விடக்கூடாது. இப்படியான தாக்குதல்கள், அதுவும் மத ரீதியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தாக்குதல் நடக்கும்போது பொதுமக்களாகிய நாம் மிகுந்த பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த தாக்குதலிலே உயிரிழந்தவர்களில் இஸ்லாமிய சகோதரர்களும் இருக்கிறார்கள். அந்த பட்டியலில் பார்க்கும்போது இது ஏதோ பொதுமக்கள் மத்தியிலே பிளவுவாத அரசியலை தூண்டுவதற்கான ஒரு செயல் போலவே தெரிகிறது. எனவே நாம் அனைவரும் இந்த நேரத்திலே மத ரீதியாக பிரிந்து கொள்ளாமல் அனைவரோடு அரவணைத்து ஒற்றுமையால் இந்த தீவிரவாதத்துக்கு எதிராக நம்முடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும். என்றைக்குமே இந்தியாவை தீவிரவாதம் வென்றெடுக்க வழிவகுத்து விடக்கூடாது. எனவே நாம் அனைவரும் இந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்ணாமல், எந்த விதத்திலும் மத ரீதியாக தூண்டுதலை வெளிப்படுத்தி விடாமல் அனைவரும் இந்தியர்கள் என்ற நிலையோடு, என்ற உணர்வோடு ஒருங்கிணைந்து இந்த தீவிரவாதத்துக்கு எதிராக நாம் செயல்பட வேண்டும். அதை வெளிப்படுத்தத்தான், அதை சொல்லத்தான் இந்த வீடியோ. தீவிரவாதத்தை நாம் வேறறுப்போம். அது எந்த ரூபத்தில் வந்தாலும் வேறறுப்போம். ஒற்றுமையே நம் பலம், அகிம்சையே நம் போராட்ட வழிமுறை. நன்றி, வணக்கம்.